இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் தனஸ்தானாதிபதி போய் 12ல போய் உச்சமாறாரு ரிஷபத்துல. அப்போ இவங்களுடைய முதலீடுகள், அதாவது இவங்க பண்ற முதலீடுகள் எல்லாமே 3ஆம் இடம், காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் கேட்கவே வேண்டாம். அறிவு, ஆழ்ந்த அறிவு, ஏற்கனவே புத்திசாலிங்க. அதுலயும் இந்த 3ஆம் இடம் 5ஆம் இடமா இருக்கிறதுனால ரொம்ப அறிவுபூர்வமா எல்லாத்தையும் சிந்திப்பாங்க. நல்ல ஒரு 7ஆம் இடம் மாரகஸ்தானமா இருக்கிறதுனால முதல் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இவங்க பார்த்துக்கணும். முதல் குழந்தை ஒருவேளை இவங்களுக்கு மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடமா இருக்கு இல்லையா இவங்களுக்கு விருச்சிகம். அப்போ அந்த இடம் நோய் ஸ்தானம். 6ஆம் இடம் அது ஜலராசி. கடனும் அங்கதான் இருக்கு. ஸோ கடன் வாங்கினா அதுல வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி வட்டி கட்டியே இவங்க மூழ்கி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இவங்களுக்கு ஏற்படும். இது சுக்கிரன் வீடா இருக்கிறதுனால இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? வரப்போற பார்ட்னர் எந்த டைரக்ஷன்ல இருந்து எடுத்தா நல்லா இருக்கும்? எந்த மாதம் அதாவது இவங்களுக்கு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து கால புருஷ தத்துவம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு மிதுன லக்னத்துல பிறந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நமக்காக இந்த நிகழ்ச்சியை அருமையா கொடுத்துட்டு வராங்க அஸ்ட்ராலஜர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரபி மேம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. கால புருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டு வரோம். அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல ஒருத்தங்க பிறப்பு எடுத்திருக்காங்க, இல்ல லக்ன புள்ளி அங்க இருக்கு, இல்ல அதுலயே சந்திரன் இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம கட்டத்தை பத்தி மட்டும் இப்ப நேயர்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கலாம். மிதுன லக்னம் அப்படின்னாலே இது புதனுடைய வீடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது காற்று ராசி. காற்று அப்படின்னா புயல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண காற்று இல்லை, புயல் காற்று. அப்போ அதனுடைய வேகம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அது மிகுந்த ஒரு வேகம் நிறைந்த புயல் காற்று அப்படிங்கும்போது இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இவங்களுடைய ஆற்றல் எல்லாமே அந்த காற்றின் வேகத்தை போலதான் இருக்கும். அதனால இவங்க ரொம்ப அறிவாளிங்க. ஏன்னா புதன்னாலே ஜீனியஸ், புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவங்க ரொம்ப அறிவாளிகள். இவங்கள ரொம்ப இன்டெலிஜென்ட், இன்டலெக்சுவல் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு புத்திசாலிகள். யார் பேச்சுக்கும் இவங்க அடங்க மாட்டாங்க. யார் பேச்சையும் இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இவங்க சொல்றது தான் சரி, இவங்க சொல்றத மற்றவங்க கேட்கணுங்கிற நிலைமையில தான் எப்பவுமே எல்லாரையும் வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வேவ் லெங்த், அதாவது இவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு யாரு ஈடு கொடுப்பவர்களோ அவர்களோடு மட்டும்தான் இவர்கள் ஒரு கான்டாக்ட்லயே இருப்பாங்க. இல்லைன்னா மற்றவங்களெல்லாம் கழிச்சிருவாங்க. தேவை இல்லாதவங்கள இவங்க வாழ்க்கையில அவங்களோட கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தவர்கள். அண்ட் இவர்கள் தான் நாத்திகவாதிகள் கூட. நாத்திகம் பேசுபவர்களும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் தான். எல்லாத்தையுமே ஒரு லாஜிக்கலா தான் யோசிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா அதை அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் இவங்க. ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவார்கள். அறியாத புரியாத விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் தெளியப்படுத்துவது தான் இவர்களுடைய வேலை. அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவர்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் தாயார் மீது பாசம் உண்டு. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்கிறது கடகம். அங்க உடன்பிறப்புகள் கூட பிறந்தவங்களும் ஒரு 4-5 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது நான் சொல்றது அந்த காலமா இருந்தா, இந்த காலத்துக்கு அதெல்லாம் மினிமம் ஒரு சிப்ளிங்காவது கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் குடும்பத்தோட இவங்க சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ இவங்க ஃபேமிலியோட ஜாயிண்ட் ஃபேமிலியில எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ள இருந்தாங்களோ இவங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுகம், மேன்மைகள் இவங்க லைஃப்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் தனஸ்தானாதிபதி போய் 12ல போய் உச்சமாறாரு ரிஷபத்துல. அப்போ இவங்களுடைய முதலீடுகள், அதாவது இவங்க பண்ற முதலீடுகள் எல்லாமே ஒரு பூமி வாங்கிறது, நிலம் வாங்கிறது. ஏன்னா அந்த ரிஷபம்ங்கிறது பூமி தத்துவம். ஸோ 2ஆம் அதிபதி போய் 12ங்கிற விரயஸ்தானத்துல உச்சம் ஆகும்போது அது முதலீடா மாறும். விரயம்ங்கிறது ஒரு சுப விரயமா முதலீடா ஆகி அது ஒரு பூமியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அதுலயும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, விவசாய பூமி, அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுல வருமானம் வர்றது. அதே மாதிரி இவங்க வசிக்கிற வீடுகளும் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் வர மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது. ஸோ இது மாதிரியான வருமானங்கள் இவங்களுக்கு உண்டு. 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் கேட்கவே வேண்டாம். அறிவு, ஆழ்ந்த அறிவு, ஏற்கனவே புத்திசாலிங்க. அதுலயும் இந்த 3ஆம் இடம் 5ஆம் இடமா இருக்கிறதுனால ரொம்ப அறிவுபூர்வமா எல்லாத்தையும் சிந்திப்பாங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நேம், ஃபேம் எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த அறிவின் மூலமாக இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது அவங்களுமே நல்ல ஒரு அறிவாளிகள் தான். ஏன்னா அந்த 3ஆம் இடம்ங்கிறது உடன்பிறப்பு ஸ்தானம் அது. ஸோ அந்த சூரியன் போய் எங்க உச்சமாறாருன்னா மேஷத்துல உச்சமாறாரு. அது உடன்பிறப்புக்கு பாக்கியஸ்தானம். அப்ப அது அவங்களுமே நல்ல ஒரு சிறப்பான, அதாவது எப்படி இவங்களை வந்து அடையாளம் சொல்லுவாங்கன்னா, இன்னாருடைய அண்ணன், அதாவது இந்த தம்பி பேரை சொல்லி இவருக்கு இவர் அண்ணன் அப்படிங்கிற அளவுக்கு உடன்பிறப்புக்கும் ஒரு நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். அதுவே 6ஆம் இடமாக மாறுவதால் இவங்களுக்கு வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு வாங்குறது அது மாதிரி உண்டு. அம்மாக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போறதெல்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம் 6ஆம் இடமா இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டியில வந்து பிளெட்ஜ் பண்ணி கடன் வாங்குறது, அது மாதிரி விஷயங்களும் நடக்கும். இது மாதிரியான 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். சிவில் இன்ஜினியர்ஸ் இதுல நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். இல்லைன்னா இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா அது புதனுடைய வீடு, சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஹெர்பல் மெடிசன்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க அதெல்லாம் இவங்களுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி தொழிலாம் மெடிசன்ஸ், ஃபார்மசி, கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்லாம் இவங்க ஈடுபடலாம். ஆனாலுமே பொதுவாக மிதுன லக்னத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்டான காரணம் நான் சொல்றேன், அடுத்து வரும்போது சொல்றேன். அதே மாதிரி 5ஆம் இடம் இவங்களுக்கு 7ஆம் இடமா இருக்கிறதுனால காதல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு நடக்கும். அதுதான் இவங்களுக்கு பெஸ்ட் கூட. 5 7ஆ மாறுறதுனால காதல் திருமணம். அதுவே புத்திரஸ்தானமாகி அங்க வந்து அது 7ஆம் இடம் மாரகஸ்தானமா இருக்கிறதுனால முதல் குழந்தை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இவங்க பார்த்துக்கணும். முதல் குழந்தை ஒருவேளை இவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதாவது ஆணாக இருந்தால் அவங்க மனைவிக்கு முதல் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். அது நல்லது. ஒரு விதத்துல அது ஒரு பரிகாரம் மாதிரி அவங்களுக்கு ஆயிடும். சப்போஸ் நல்லபடியா குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா இவங்க வந்து அந்த முதல் குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணும் பெருமாள் கோவில்ல. அது பண்ணணும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சைல்டு சப்போஸ் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா டோன்ட் வரி, அது பரவாயில்ல, அது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து சூரியன் நீச்சம் ஆகக்கூடிய வீடு, சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு. அதனால இங்க பகல்ல பிறந்த குழந்தை, இரவில் பிறந்த குழந்தைன்னு 2 விதமா பிரிச்சு பார்க்கணும் இதை. இப்ப பகலில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானே இதுவா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேவராக இருப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அதை கூடிய மட்டும் இவங்க வந்து இவங்களோட ஷேரை நிறைய விட்டு கொடுத்து பண்ணாங்கன்னா இவங்களுடைய சந்ததிகள் வந்து சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் இவங்க அந்த மாதிரி இல்லாம எனக்கு தான் நிறைய வேணும், இல்லை எனக்கு ஈக்குவலா வேணும்னு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க சொத்தை வந்து குழந்தைங்க அனுபவிக்க முடியாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் கொஞ்சம் இவங்க விட்டு கொடுத்து போனால் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். 6ஆம் இடம் 8ஆம் இடமா இருக்கு இல்லையா இவங்களுக்கு விருச்சிகம். அப்போ அந்த இடம் நோய் ஸ்தானம். 6ஆம் இடம் அது ஜலராசி. கடனும் அங்கே தான் இருக்கு. ஸோ கடன் வாங்கினா அதில் வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி வட்டி கட்டியே இவங்க வந்து மூழ்கி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இவங்களுக்கு ஏற்படும். அதனால கூடிய மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் நோய் ஸ்தானமா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரியான சில என்ன சொல்லுவாங்க ரகசிய நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் அந்த மாதிரி இதுல எல்லாம் கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி நோயெல்லாம் வந்ததுன்னா சீக்கிரத்துல அது சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க. 7ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு வந்து தனுசுங்கிறது 7ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு வரப்போற மனைவி ஒரு நல்ல தெய்வீகமான
ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு இது கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வருவா. ஏன்னா அது குருவுடைய வீடு இல்லையா? ஆமா. அதனால அது வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு மனைவியா அமைவா. ஆனாலும் இவர்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு நடக்கும். அதனால இவங்களுக்கு வந்து சொந்தத்துல இல்லாம கூடிய மட்டும் வெளியில அந்நியத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனப்புறம் வேற ஏதான தொடர்புகள் வர்றதுக்கும் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இது 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால. ஆமா. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க ரொம்ப பேலன்ஸ்டா ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடமா இருக்கு இல்லையா? அப்போ இவங்க ஒரு தொழில்னு பண்ண போனாங்கன்னா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு வரும். அதுலயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் எல்லாம் ஆமா, சொல்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இது மாதிரிலாம் இவங்க தவிர்க்கிறது நல்லது. ஒரு பணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையில அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்க மாட்டிப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது, சேல்ஸ் டேக்ஸ் ரெய்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப காமனா நடக்கும். ஏன்னா இது 8ஆம் இடம் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் 10ஆம் இடம். அப்படிங்கிறதுனால அந்த ரிஸ்க் இருக்கு. அப்புறம் 9 அப்படிங்கிறது இவங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அது காலச்சக்கரத்தின் 11ஆம் 11ஆம் இடம். இடம் அது லாபஸ்தானம். நல்ல ஒரு காம்பினேஷன். 9, 11 அப்படின்னு வரும்போது நல்ல உயர் பதவிகள், உயர்ந்த அந்தஸ்து, இந்த ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அந்த என்ன சொல்லுவாங்க? அந்த அந்த கார்ல வந்து சைரன் வச்சு ஆமா, போறது. ஆமா, ஆமா. ப்ளூ கலர்ல அந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட். அதுக்கப்புறம் இங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த ஃபாரின் அம்பாசிடர்ஸ், எம்பசியில ஒர்க் பண்றவங்க உயர் பதவியில இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி உயர் பதவிகள் இதெல்லாம். அண்ட் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு ஆதாயம். ஏன்னா 11ங்கிறது நண்பர்கள்னு நம்ம சொல்லுவோம். 9ஆம் இடம் அப்போ நல்ல ஒரு கௌரவமான நண்பர்கள், நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பா இருக்கும். 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம் 12ஆம் இடம். மீனம். அப்போ இவங்களுக்கு தொழில் மோஸ்ட்லி ம். வெளிநாட்டு வர்த்தகங்கள், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடோட தொடர்பு உள்ள ஒரு அப்படியே இவங்க வேலை செஞ்சாலும் கூட எம்என்சி கம்பெனிஸ், வெளிநாட்டு வருமானம் அந்த மாதிரி ஃபாரின் டீலிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேலையில தான் இவங்க இருப்பாங்க. அது மாதிரி பிரயாணங்களும் நிறைய. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பிரயாணம், உத்தியோகத்துக்காக போறது அதெல்லாம். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு முதல் வீடு மேஷம். மேஷம். ம். அப்போ நல்ல ஒரு பிரசித்தி நிலை, அது உடன் பிறந்த மூத்த சகோதரர் மூலமாக ஒரு நல்ல நல்ல ஒரு Again இது 1, 11 கனெக்டிவிட்டி மாதிரி வருது. ம். அது மாதிரி ஒரு அங்கீகாரம். அங்க சூரியன் வந்து உச்சமாறாரு. அப்போ சகோதர ஸ்தானாதிபதி வந்து இந்த இடத்துல உச்சமாறதுனால அவருக்கு ஒரு பிறந்தவங்க. பிரசித்தி நிலை அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். சனி இங்க நீச்சம் ஆறாரு. அப்ப 8, 9 கூடிய சனி இங்க நீச்சம் ஆகும்போது தகப்பனாருக்கு வந்து எப்படின்னா இந்த மிதுன லக்னத்துல ஒரு ஆத்மா பிறந்தாச்சு அப்படின்னாலே அவங்க சொல்படி தகப்பனார் கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல ஆயிடுவாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. மிதுன லக்னக்காரங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்பா வந்து கேட்டு கேட்பாரு. நடக்கணும். அவங்கள மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுவார் அப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையும் இவங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா சனி பகவான் வந்து தகப்பன் ஸ்தானாதிபதியாகி அங்க நீச்சம் ஆயிடுறாரு. அண்ட் இந்த சூரியன் வந்து தகப்பன் காரகனாகி அவர் அங்க உச்சமாறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு நிலை தகப்பனாருக்கு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். 2ஆம் இடம். ஸோ இங்க வந்து விரயங்கள், முதலீடுகள், விரயங்கள் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா முதலீடும் ஒரு விரயம் தான் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, புத்திசாலிங்க. அதனால அனாவசியமா பணத்தை வந்து எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிக்காக பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ். ஏன்னா அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா? அப்போ ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு உருப்படியான செலவா தான் இருக்கும். ம். அனாவசிய செலவு, வீண் விரயம் பண்றது அது மாதிரிலாம் இல்லை. திட்டமிட்டு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அது விவசாய பூமிங்கிறதுனால ஃபார்ம் ஹவுசஸ் அப்படின்னு இவங்க நிறைய வாங்கி போடுவாங்க. ம். போட்டு வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலியோட போறது, அங்க போய் போய் இருக்காங்க. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது மாதிரி உருப்படியான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க.
ஸோ அந்த 12ஆம் இடமே இவங்களுக்கு ஒரு நல்ல இதுவா கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்த கொடுக்குது. இந்த கண்டிப்பா. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. இது வந்து சுக்கிரன் வீடா இருக்கிறதுனால இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? வரப்போற பார்ட்னர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எடுத்தா நல்லா இருக்கும்? ஸோ எந்த இவங்களுக்கு மாதம் வந்து அதாவது திருமணத்துக்கு செலக்ட் இவங்களுக்கு பண்ணலாம்? வந்து திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னா எப்பவும் நான் சொல்ற ஆவணி மாசம் உகந்த மாசம். ஓகே. அதுல எந்த சந்தேகமே இல்லை. பஞ்சம மாசத்தை ஏன் எடுத்துக்கூடாதுன்னா சூரியன் நீச்சமாற மாசம் அது. ஆமா. அந்த அக்டோபர் 15 டு நவம்பர் நவம்பர் 15 15th. திருமணம் பண்ணக்கூடாது. சூரியன் வந்து எப்பவுமே ஒரு திருமணத்திற்கு முக்கியமான பங்களிக்கிறார். அதனால அவர் நீச்சமாகும்போது பண்ணக்கூடாது. சரி 9ஆம் மாசம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கும்பம். கும்பம்ங்கிறது மாசி மாசம். ஸோ மாசி மாசத்துல கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. தெய்வம்னு வரும்போது இவங்களுக்கும் இந்த 1, 5, 9 அதே புதன், சுக்கிரன், சனி தான். ஸோ பெருமாள் வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பாக்யஸ்தானம்னு எடுத்தீங்கன்னா ராகு நட்சத்திரம், சனியோட வீட்டுல ராகு நட்சத்திரம் இருக்கிறதுனால இங்க காமாட்சி வழிபடுறது உங்களுக்கு, ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பாக்யஸ்தானத்துல இருக்கு. அப்ப காஞ்சி காமாட்சி இவங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுப்பா. அதே சமயம் ராகு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சாஸ்தா, வாராகி இந்த மாதிரி ஒரு வழிபாடும் இவங்களுக்கு நல்லதுதான். அந்த பண்ணிக்கலாம். மாதிரி பண்ணலாம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு பேக்கேஜ்டா மிதுன லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னா இப்படி குணாதிசயம் இருக்கும். இந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒவ்வொரு வீடா நீங்க அழகா பிரிச்சு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த ஒரு லக்னத்தில் பிறந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேசலாம் தொடர்ந்து. நன்றி. நன்றி.